கௌசல்யா சுப்ர ராம பூர்வ சந்தியா உஸ்திட்டதே தவஸ்தா சுவ சுட்டார்விகம் தெய்வ மாந்தீகம். தங்கம், தங்கம், வைரம், மாணிக்கம், இப்படி எத்தின சொல்லலாம். உண்மையில அவள் தங்கம். அப்பா அவள் தங்கம். அவள் திருநூறு உணம் தந்தவள், சாப்பாடு உணர்ந்தவள். நீங்களும் இருக்கிறீர்கள் நாயல். எங்கடா போவான், எப்படா கழிந்து வேண்டானே பார்த்தோன்றத நீங்கள் எல்லாம் துரோகிகளடா, துரோகிகள். அவன் அவன் மைந்தன் துரோகி, மற்றது இவன் துரோகி, எல்லாம் துரோகிகளடா நீங்க, துரோகிகள். உண்மையா அவள் தங்கம். நான் விட்டு கொடுக்கல, என்ன விட்டு கொடுக்குறது. ஆனா ஒன்று சொல்றேன், ஒன்றா கேளுங்கோ. நம்பர் 3, நம்பர் 7, நம்பர் 6, நம்பர் 8 இது மட்டும் போனோம். என்ன பற்றி உங்களுக்கு தேவையில்லை. என்னடா அவங்கெல்லாம் இந்த உயிர், அவங்கெல்லாம் எனக்கா பாடுபட்டவங்க, அவங்கெல்லாம் எனக்கா செய்தவங்க, அவங்கெல்லாம் இருந்தவங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் போடவும். மற்றபடி என்ன பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கோ. நான் உங்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தோன்றிருக்கேன். சரிதானே? அப்ப நீங்கள் அதை விட்டுட்டு நன்றி மறந்ததனமா கதைக்காதீங்க. சரிதானே? சும்மா டாக்டர் லைவ்ல வராரு, சும்மா டாக்டர் கத்துற அப்படி இல்லை. டாக்டர் என்னத்தை கதைச்சாலும், பேயன் விசரன் மாதிரி அலம்பினாலும், பேத்தனமா சொன்னாலும் எல்லாம் விஷயம் இருக்கு. விஷயத்தை எடுங்க வழியால. என்ன கொண்டு அம்போடையிலையோ தெல்லிப்பலையோ போடும் பிறகு நான் கழிச்சு கொண்டா இருப்பேன். அதுல உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னா லைவுக்கு வாங்கோ. லைவ்ல வந்து என்னோட கதை இங்கோ. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், திரும்ப சொல்றேன், நீங்கள் அவனை நம்பாதேங்கோ. அவன் திரும்ப உங்களுக்கு பிரச்சனை இருப்பான். நீங்கள் நம்பி போடுற ஒவ்வொரு ஓட்ஸும் வந்து வீணாத்தான் போகுது. ஆனா இவள் தங்கம், உண்மையிலே இவள் தங்கம். எனக்கு திருநூறு ஒண்ணு தருவள், திருநூறை கொண்டு ஓராடி வழியிலேன். அப்படியே இருந்தவள் அவள் தங்கம். விளங்குதோ? அப்ப நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. வணக்கம். தெரியுந்தா நான் டாக்டர், உங்களுக்கு அவ்வளவு போராட்டங்கள் செய்தேன், நான் இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டேன். எம்எஸ்சி மெடிக்கல் சூப்பரண்டன்ட். என்ன மாதிரி தெரியுமா? தெரியலையா? நான் தான் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை எம்எஸ்சி டாக்டர். அந்த உயரமான தம்பி நடுவர். ஐயோ ஐயோ கையை கொஞ்சம் என்ன போத்து கொண்டு போறீங்க ஹாஸ்பிட்டலாலே? இல்ல கொஞ்சம் குளிர்தானே, பின்ன அப்படியே வந்த வைத்தியம் முடிச்சு திரிக்க போறணும். ஏற்கனவே வைத்தியம் முடிச்சுதான் அதிரிக்கிறேன், அது தெரியா நினைக்கிறீங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் வந்து எலெக்ஷனுக்காக நிக்கிறதோ அல்ல இவளுக்காக நிக்கிறதோ ஒன்றுமே தெரியும் ஆகிறாப்பா. இருந்தாலும் உங்களாம் எனக்கு வேணும் எலெக்ஷனை ப்ராப்ளம் பார்க்க.